Happy birthday, baby! Good morning, Sistima. Happy birthday! Yeah! Good morning. Good morning. Happy birthday, baby. சார் இப்போ தான் எந்திரிச்சிருக்காரு. இப்போ குயிக்காக கோயிலுக்கு கிளம்பணும். ரொம்ப டைம் ஆச்சு. குளிப்பாட்டுறதா இல்லைன்னா ஹாட் டவல் பாத் கொடுக்குறதான்னு தெரியல. ஏன்னா ஸ்லைட்டு நேற்று ஃபீவர் இருந்துச்சு. ஸோ இப்போது கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 11 ஆக போகுது. செம்ம லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் வந்துடுச்சு. இப்போ பஸ்ஸில் ஏறிட்டோம். மகிழனும் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வராரு. இங்கே வீட்டில் இருந்து கோவிலுக்கு போக அரவுண்ட் 20 minutes பஸ் ட்ராவல். சரி, இப்போ கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம். கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்குள்ள ஆக்சுவலாக கேமரா விட மாட்டாங்க. ஸோ கோயிலேருந்து வெளியில் வந்துட்டு பார்க்கலாம். சாமிலாம் பார்த்துட்டு கிளம்புறதுக்கே ஒரு 12:30 ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஆஃப்டர்நூன் பூஜை இருந்துச்சுனால ஒரு ½ hour கிட்ட வெயிட் பண்ணிட்டு தான் சாமி பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஈவினிங் கேக் கட்டிங்க்கு எல்லோரும் வந்தாச்சு. அண்ட் இதுதான் கேக் கட்டிங் டேபிள் செட்டப். ஸோ சென்டராக வந்து பர்த்டே கேக் வச்சுட்டு சைடில் வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் அண்ட் கப் கேக்ஸ் வச்சுருந்தோம். அப்படியே ஒரு 5:36 போல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இந்தியாவிலேருந்து பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னு சொன்னதுனால அவங்கக்கிட்ட வீடியோ காலில் அப்படியே காமிச்சிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கேக் கட்டிங் அப்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த 1 year வந்து அவங்களுக்கு பண்ணுற ஈச் மைல் ஸ்டோன் அண்ட் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனுமே வந்து ஸோ மச் மெமரிஸ் கொண்டு வருது. அண்ட் அது வந்து ரீப்ளேசபிள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க ஃபஸ்ட்டு திரும்புறதாகட்டும், லைக் ஒரு அடி எடுத்து வைக்கிறதாகட்டும், அவங்க வந்து தட்டி பண்ணுறது, அந்த மழலை, அந்த பேச்சாகட்டும், எல்லாமே வந்து ரீப்ளேசபிள். அது மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே. எத்தனை பர்த்டே வந்தாலும் ஃபர்ஸ்ட் பர்த்டே தான் என்றைக்குமே பெஸ்ட் அண்ட் மெமரபிள் ஒன்னுன்னே சொல்லலாம். ஸோ அந்த கேக் கட்டிங் அப்போது ரொம்ப சந்தோஷமாக ஒரு நிறைவாக இருந்துச்சு. உங்களுக்குமே உங்கள் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மொமெண்ட்டில் நாங்கள் ஒன்று மட்டும்தான் மிஸ் பண்ணோம். பேரண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட செலிப்ரேட் பண்ண முடியலன்னு தான் ரொம்ப மிஸ் பண்ணோம். ஏன்னா 8 months அவங்க கூட இருந்துட்டு பர்த்டே அப்போது அவங்க கூட இல்லாதது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் பர்சனல் ரீசன்ஸ்னால இங்கே வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் நெவர்தலெஸ் செலிப்ரேஷனில் எந்த குறையும் வைக்கல. பட் அவங்க ப்ரெசன்ஸ் மட்டும் இல்லாததான் ரொம்ப பெரிய குறையாக இருந்துச்சு. ஆனால் வர்ச்சுவலாக பேரண்ட்ஸ் கூடயும் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் செலிப்ரேட் பண்ணது நல்லா இருந்துச்சு. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 to 3 ஃபேமிலிஸ் அண்ட் நேபர்ஸில் மட்டும்தான் கூப்பிட்டுருந்தோம். ரொம்ப லிமிட்டட் பீப்புள் தான் கூப்பிட்டுருந்தோம். இங்கே கோவிட் சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதுனால ரொம்ப லிமிட்டட் பீப்புள் தான் கொஞ்சம் கூப்பிட்டுருந்தோம்.
ஸோ கேக் கட்டிங் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ கிஃப்ட் கொடுத்துட்டு அப்படியே குரூப் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி எல்லாருமே பிக்சர் எடுத்துகிட்டு நம்மளும் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பிக்சர் எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம். பார்த்திங்கன்னா தெரியும், மகிழன் வந்து இப்படி திரும்பிட்டு அப்படி திரும்பிட்டு அவள் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பிக்சர் எடுக்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க். நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டே இருங்க, அவங்க வந்து இப்படி திரும்புறது அப்படி திரும்புறது, அதுவும் அவங்க கீழே இறங்கணும் ஓடணும் அப்படின்ட்டு ரொம்ப படுத்திகிட்டே இருப்பாங்க. லென்ஸை பார்க்கவே மாட்டாங்க. அப்படி இப்படின்னு சமாளித்து கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்துட்டோம். டின்னருக்கும் டைம் ஆகிடுச்சு. ஸோ டின்னருக்கு என்ன சர்வ் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி. ஏன்னா சில பேர் மட்டன் சாப்பிட்றவங்க சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ரெண்டுமே சர்வ் பண்ணியிருந்தோம். அண்ட் தந்தூரி சிக்கன், அதுக்கப்புறமா வந்து மட்டன் ரோஸ்ட், அதுக்கப்புறமா பிரெட் அல்வா, கூடவே வந்து ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி அதெல்லாமும் இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் பேர் வெஜிடேரியன்ஸ் இருந்ததுனால அவங்களுக்கு தனியாக வெஜ் பிரியாணி, பன்னீர் 65 அதெல்லாம் சர்வ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து டின்னருக்கு சர்வ் பண்ணியிருந்தோம். எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பக்கத்தில் ஹோட்டலில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருமே டின்னரை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பர்த்டேக்கு வந்த கெஸ்ட் எல்லாம் கிளம்பியாச்சு. அண்ட் பர்த்டேவும் நல்லா ஹாப்பியாக நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து க்ளீனிங் தான். அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய டாஸ்க், கொஞ்சம் கடுப்பான டாஸ்க்கும். இப்போது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கொஞ்சம் லெஃப்ட் ஓவர்ஸ் கேக் இருக்குது, திங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே போட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அண்ட் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. எதுவும் டேமேஜ் ஆகலை, எதுவும் விழலாம் இல்லை. ஸோ அப்படியே பர்த்டே வைண்ட் அப் பண்ணியாச்சு. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர்.